உதகையில் காலை முதலே மழை இல்லாததால் சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசாமியிடம் கேட்கலாம். உதகையில் தற்போது சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்பட்டது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க சிவசாமி. இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்றைய தினம் நீலகிரி மாவட்டம் முழுவதும் மிக கனமழை பெய்யும் என ரெட் அலர்ட் எச்சரிக்கையை விடுத்திருந்தது. ஆனால் நேற்றைய தினம் மழையின் தாக்கம் என்பது முழுவதுமாக இல்லாமல் இருந்த நிலையில் இரவில் பரவலாக மாவட்டத்தில் லேசான மழை என்பது பதிவாகி இருந்தது. இந்த நிலையில்தான் இன்று காலை முதலே மழை இல்லாத காரணத்தினால் சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை அறிவித்திருக்கப்பட்டிருக்கிற நிலையில் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று காலை முதலே அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டிருந்த நிலையில் வானிலை என்பது மழை இல்லாத காலப்பட்டதால் தற்போது உதகையில் இருக்கக்கூடிய அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தேயிலை பூங்கா ஆகிய 3 சுற்றுலா தலங்கள் மட்டும் திறக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஏனென்றால் காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த சுற்றுலா தலங்களுக்கு வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற நிலையில் காலநிலை மழை இல்லாத காரணத்தினால் தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த அரை மணி நேரமாக மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. மழை என்பது லேசான மழையாக பெய்து வருவதனால் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா தலங்களும் சுற்றுலா பயணிகளுக்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களும் குடை பிடித்தவாறு மழையில் நனைந்தவாறு சுற்றுலா தலங்களை தற்போது கண்டுபிடித்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.